பாண்டியன் ஸ்டோர் நியூ பிரமோ செந்தில் பேசின விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பாண்டியன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனை எந்த அளவுக்கு நான் ஆளாக்கி இருப்பேன், ஆனா அவன் இன்னைக்கு இப்படி பேசிட்டானே குமுதி அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாண்டி இருந்துட்டு அதுக்கு கோமதி இருந்துட்டு, ஏங்க நீங்க கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இல்லை கோமதி, என்னால் கவலைப்படாம இருக்க முடியலன்றாங்க. இப்படியெல்லாம் இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாண்டி இந்த அளவுக்கு கவலைப்படுறத பார்த்துட்டு கோமதியுமே ஃபீல் பண்றாங்க. அப்புறம் மீனா இருந்துட்டு இப்படி பேசிருக்க கூடாது, இல்லை மீனா அவர் அப்படி பேச எனக்கு கோவம் அதிகமாயிடுச்சு, அதனாலதான் நான் அப்படி பேச வேண்டிய நிலைமையா போயிடுச்சு. ஆனா இப்ப நான் என்னோட தப்பை உணர்றேன், அப்படி பேசிருக்க கூடாதோ அப்படின்ட்டு என் மனசு இப்ப தோணுதுன்றாங்க. பாவங்க, உண்மையிலேயே மாமாவை பார்க்கும்போது கஷ்டமா இருந்துச்சு, பேசுற தப்புதான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேளுங்க, அவர் என்ன சொன்னாலும் சரி அது எல்லாமே பொறுமையா காது கொடுத்து கேளுங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. இல்ல மீனா, அது வந்துன்றாங்க, சொல்றல முதல்ல போய் மாமா கிட்ட பேசுங்கன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. செந்தில் பாண்டியங்கிட்ட மன்னிப்பு கேட்டா பாண்டியன் செந்தில மன்னிச்சு ஏத்துப்பாங்களா இல்லையா அப்படின்றத அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.